பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். எஸ்ரா இப்படியாய் சொல்லுகிறார். தேவனுடைய கரம் யாரோட இருக்கோ அவங்களுக்கு அது நன்மையாக தான் இருக்கும், தீமையாக இருப்பதே இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய கரம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவாம்? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனை விட்டு விலகாமல் இருக்கக்கூடுமானால் அவன் நன்மையை மாத்திரம்தான் புசிப்பான். இதுதான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி அவருடைய காரியம் எல்லாம் ஜெயமாகவே இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தானியேலுடைய காரியமோ வென்றால் ஜெயமாகவே இருந்ததாம். ஏன்? தானியேலோடு தேவ பிரசன்னம். தேவ கரம் என்று சொன்னால் அது தேவ பிரசன்னம் தான். தேவ பிரசன்னம் நீங்காமல் இருந்ததாம். பிரியமானவர்களே, அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதர். தினம் 3 வேளையும் ஜெபிப்பாராம். அவருக்கு விரோதமாக பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜா கிட்ட, பாபிலோன் ராஜா கிட்ட போய் ஒரு கட்டளை ஏற்றும்படி திட்டமிட்டார்கள். யாருக்கு விரோதமா? தானியேலுக்கு விரோதமா. எந்த ஒரு மனுஷனாகிலும் 30 நாள் ராஜாவாகிய உம்மை தவிர வேறு யாரிடத்திலாவது விண்ணப்பங்களை ஏறெடுத்தால் அவனை சிங்க கபில போட்டுறணும். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? என்ன நடந்தது? தானியேல் எதை பற்றியும் கவலைப்படலை. என் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்தால் எனக்கு எந்த சூழ்நிலையிலும் நன்மையான காரியங்கள் மட்டுமே நடக்கும் என்று சொல்லி தைரியமாய் காணப்பட்டார். சிங்க கபில அவரை போட்டாங்க. ஏன்னா 3 வேளை ஜபத்தை அவர் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கவில்லை. சிங்க கபில போட்டாங்க. என்ன நடந்தது? தானியேல் உள்ள போகும் பொழுது சிங்கங்கள் எல்லாம் பசியே இல்லையா, தானியேலை தொடவே இல்லைங்க. அடுத்து தானியேலுக்கு விரோதமாய் எழும்பின துன்மார்க்கர்கள். இந்த வசனத்தின் பின்பகுதி எப்படியாய் சொல்லுகிறது? அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, தானியேலுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அவங்க சிங்க கபில போடப்பட்ட பொழுது சிங்கத்துக்கு பசி உண்டாயிற்று. கொடூரமான பசி. எல்லாம் 5 நிமிஷத்துக்குள்ள பாருங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பசியே இல்லை. தானியேலை சிங்கங்கள் தொடவே இல்லை. 5 நிமிடங்களுக்குள்ளாய் சிங்கங்களுக்கு கொடூர பசி உண்டாகி அந்த பிரபுக்களையும் பிரதானிகளையும் தேசாதிபதிகளையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நொறுக்கி போட்டது. கடித்து நொறுக்கி போட்டது. பிரியமானவர்களை தின்று போட்டது. ஆதலால் நாம் தேவனுடைய கரம், தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ கற்றுக்கொண்டோமானால் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகாமல் அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சித்து காத்து கொள்ள கூடுமானால் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. அது பிராக்டிஸ் பண்ணணும். நாம் என்ன செய்யணும்? அதை பிராக்டிஸ், பயிற்சி எடுக்கணும். தேவனை விட்டு கொடுத்துடவே கூடாது. சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தாலும் கூட தேவ கரம் நம்மோடு கூட இருக்குமானால் நமக்கு நன்மை உண்டாகும். அவர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகர், ஆவியான அன்பு தெய்வமே, தெய்வ கரம் ஒரு மனிதனோடு இருக்கக்கூடுமானால் அவனுக்கு தீமையே அன்றி நன்மையே உண்டாகும்.
அப்பா, தானியேலுக்கு விரோதமாய் தேசாதிபதியால் கட்டளை ஏற்றப்பட்ட போதிலும், ஐயா, பிரதானிகள் எல்லாம் அவருக்கு விரோதமாய் எழும்பின போதிலும், சூழ்நிலை எல்லாம் பயங்கரமாய் காணப்பட்ட போதிலும், சிங்கக்கெபியில் அவரை போட்டார்கள், அவர் எரியப்பட்ட போதிலும் தேவகரம் தானியேலோடு கூட இருந்தபடியினால் அவருக்கு நன்மை உண்டாயிற்று. நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ள, உம்மை விட்டு விலகாமல், ஐயா, உம்மோடு கூட நின்று உம்முடைய பிரசன்னத்திற்குள் எங்களை மறைத்து கொள்ள கிருபை செய்யும். எங்களுக்கு நன்மை உண்டாகும் நாதா, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.